தனது பூர்வீக இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சரவணன், மாற்றுத்திறனாளிகள் பெண்ணுக்கு நடந்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பூர்வீக இடத்தை ஆக்கிரமித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதாக மாற்றுத்திறனாளி பெண் குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புலவஞ்சி கிராமத்தை சேர்ந்த ராமசாமி மகள் சமித்ரா, வயது 60. இவர் மாற்றுத்திறனாளி. இருவருக்கும் சொந்தமான பூர்வீக இடம் புலவஞ்சி தெற்கு தெருவில் உள்ளதாக, இந்த இடம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இவர் பெயரில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரது இடத்தை ஆக்கிரமித்து ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் ஊராட்சி மன்ற தலைவர் பானுமதியின் கணவர் கோவிந்தன் கட்டிடமும் கட்டுவதற்காக பணியினை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து சமுத்திரம் இது தொடர்பாக வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிட பணியை அவர் நிறுத்தாமல் தொடர்ந்து பணியை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதனால் சமுத்திரம் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து உள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதை மீறி கட்டிடம் கட்டும் பணியை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கோவிந்தன் இன்று தொடர்ந்து நிலையிலுள்ளார். ஆத்திரமிடந்த சமுத்திரம் மகள் ராமலட்சுமி திடீரென உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு, எங்களது இடத்தில் கட்டிடம் கட்டாதீர்கள், அப்படி கட்டினால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு ஓடி வந்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சூழலையும் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து விரைந்து சென்று போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட போது ராமலட்சுமி மறைத்து வைத்த கத்தி தன்னை அறுத்து கொண்டு செத்து விடுவேன் என்று எங்களது இடம் எங்களுக்கு வேண்டும் என கூறி கத்தியால் குத்தி கொள்ள முயன்ற போது அதனை அடுத்து போலீசார் அவர் மேல் தண்ணி எடுத்து ஊற்றி சமாதானப்படுத்தி ஆட்டோவில் அழைத்து சென்றனர். அதை கத்தியையும் கைப்பற்றினார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சமுத்திரம் கூறுகையில் பாதிக்கப்பட்ட தான் ஒரு மாற்றுத்திறனாளி தானே நான், தனக்கு ஆள் பலம் இல்லை என்ற நிலையில் பயன்படுத்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கோவிந்தன் காவல்துறைக்கு ஒத்துழைப்போடு அஜாதகத்தில் ஈடுபட்டுள்ளது என்பது என் மீது பொய்யான வழக்கு தொடர்பாக உள்ளது என்று அப்பகுதி மக்களின் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. என் இடத்தை அபகரிக்க பார்க்கிறாயா என தமிழக முதல்வர் தலையிட்டு என் இடத்தை மீட்டு தரவோ சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லை என்றால் தொடர்ந்து நான் தற்கொலை முயற்சிக்கு மேற்கொள்வேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணன்.